ரயிலில் சிக்கன் ரைஸ் பர்கர் சாப்பிட்ட கூடைப்பந்து வீராங்கனை உடல் உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கோவையைச் சேர்ந்த 15 வயதான எலினா லாட்டர் கூடைப்பந்து விளையாட்டில் தேர்ந்த வீராங்கனையாக வலம் வந்துள்ளார். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றுவிட்டு ரயில் மூலம் சென்னை நோக்கி வந்துள்ளார். ரயிலில் வந்த மாணவிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சென்னையில் உள்ள தனது பெரியப்பா வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த நிலையில் எலினாவை அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருந்த போதே எலினா உயிர் பிரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் எலினாவின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சிறுமியின் உடலானது அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணையில் கடந்த 2 நாட்களாக எலினாவுக்கு வயிற்று வலி, வாந்தி பிரச்சினை இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் போட்டி முடிந்து ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்த போது சிக்கன் ரைஸ், பர்கர் போன்ற துரித உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு வாந்தி ஏற்பட்டு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் மாணவி ரயிலில் சாப்பிட்ட துரித உணவுகள்தான் உயிரிழப்புக்கு காரணமா என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் பிரேத பரிசோதனை முடிவிலேயே மாணவியின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சோலமன். IRCTC மூலம் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்டு 15 வயது கூடைப்பந்து வீராங்கனை உயிரிழந்ததாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. ரயில் பயணத்தின் போது ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு உடல் உபாதை ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.